விஜயண்ணா, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஒருத்தன் எலெக்ஷன் வாக்குறுதி உங்ககிட்ட எழுதி கொடுக்குறான் அப்படின்னா அது பாசிபிளா, அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் கூட நீங்க யோசிக்க மாட்டீங்களா? இந்த வாக்குறுதியை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அவ்வளவு கோபம். அதாவது ஒரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உயர்தர மருத்துவம் பெறுவதற்கான மருத்துவ காப்பீடு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உயர்தர சிகிச்சைனா எங்க? காவேரி ஹாஸ்பிட்டல், அப்போலோ ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பெறுவதற்கான மருத்துவ காப்பீடு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நல்ல விஷயம் தானே? இதுக்கு எதுனா நீ கோவப்படுற அப்படின்னா நான் சொல்றேன் பாருங்க. இப்போ பிரைவேட் கம்பெனி, இன்சூரன்ஸ் கம்பெனி என்னென்ன இருக்கு? இந்த மாதிரி ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் இந்த HDFC, டாடா, இந்த மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 28 வயசு ஆகுது. நான் போன வருஷம் 1 இயருக்கு ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு 5 லட்சம் ரூபாய் காப்பீடு வர்ற மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல எடுத்தேன். எனக்கு எவ்வளவு ஆச்சு அப்படின்னா 7000 ரூபாய் ஆச்சு. எனக்கு 28 வயசு தான். இதுவே எனக்கு 50 வயசா இருந்தா அதே இன்சூரன்ஸுக்கு நான் ஒரு 15,000 இருந்து 20,000 ரூபாய் பே பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ விஜயன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு குடும்பத்திற்கும் 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மருத்துவ காப்பீடு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அப்போ ஒரு குடும்பத்துல வந்து 5 வயசு குழந்தைங்க இருக்கும், 25 வயசுக்காரங்க இருப்பாங்க, 50 வயசுக்காரங்க இருப்பாங்க, 80 வயசுக்காரங்க இருப்பாங்க. அப்போ ஒரு குடும்பத்திற்கு குறைஞ்சது ஒரு 40,000 இருந்து 50,000 ரூபாய் வருஷத்துக்கு இந்த நம்ம கவர்மெண்ட் பிரைவேட் கம்பெனிக்கு, ஒரு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு கம்பெனிக்கு பே பண்ணு வைங்களேன். ஏறக்குறைய எவ்வளவு கொடுக்க வேண்டியது இருக்கு தெரியுமா? ஏறக்குறைய 1 லட்சம் கோடி வருஷத்துக்கு நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட கொடுக்கும். தமிழ்நாடு அரசினுடைய வருஷத்துக்கான பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? 4 லட்சம் கோடி. அதுல மருத்துவத்திற்கு, அரசு மருத்துவமனைகளுக்கு மட்டும் வெறும் 20,000 இருந்து 22,000 கோடி மட்டும்தான் இப்போ ஒதுக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு பிரைவேட் கம்பெனி கிட்ட போய் வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி கொடுக்கறதுக்கு அந்த 1 லட்சம் கோடியை வச்சு நம்ம அரசு மருத்துவமனைகளை உலகத்தரத்துக்கு மாத்தலாமே. இது உங்க மைண்ட்ல கொஞ்சம் கூட தோணவே இல்லையா? ஏன் இப்படி முட்டாள்தனமான திட்டங்களை நீங்க மக்கள் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அரசு மருத்துவமனைகள்ல இந்த 1 லட்சம் கோடியை வச்சு 5 வருஷத்துல ஏறக்குறைய 5 லட்சம் கோடியை கொண்டு போய் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட கொடுக்கறத விட்டுட்டு அந்த 5 லட்சம் கோடியை வச்சு நம்ம உலகத்துல அப்போலோ ஹாஸ்பிட்டல் மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எல்லா ஊர்லயும் கொண்டு வந்துடலாமே. ஊருக்கு ஒரு 5 மருத்துவமனை கொண்டு வந்துடலாமே. அந்த மாதிரி ஏன் இதெல்லாம் யோசிக்காம சும்மா முட்டாள்தனமான வாக்குறுதிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க?